சென்னையில் குட்கா விற்ற வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலாஜி என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் சிறை காவலர்கள் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அடுத்த சேலையூர் ஜானகிராமன் தெருவை சேர்ந்த பாலாஜி என்பவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வரக்கூடிய நிலையில கடந்த 12ஆம் தேதி அன்று சேலையூர் போலீசார் சோதனை நடத்தி குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தார்கள். அவர் உட்பட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். புழல் சிறையில் விசாரணை அறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலாஜிக்கு இன்று காலை 7:45 மணி அளவில் நெஞ்சு வலி ஏற்பட்டதாகவும் அடுத்து சிறை காவலர் அவரை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது பாலாஜியை பரிசுத்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து சிறை வார்டன் தரப்புல புழல் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில உறவினர்கள் சிறையில காவலர் தாக்கியதான் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பாலாஜி மீது ஏற்கனவே இந்த NDPS அதாவது போதைப்பொருள் வழக்கு 4 வழக்குகள் இருப்பதாகவும் குட்கா உள்ளிட்ட பொருட்களை அவ்வப்போது விற்பனை செய்து வரக்கூடியவர் என்பதும் இவருக்கு சுகர் போன்ற பிரச்சனைகள் இருப்பதனால சுகர்னால அவருக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போதுதான் அவர் உயிர்ந்ததாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உறவினர்கள் அவர் சிறையில் காவலர்கள் தாக்கினால்தான் உயிர்ந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. இது குறித்து உயரதிகாரிகள் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்.